அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அடிவயிறு கழிவுகள், மலக்குடல், யூரினரி ஏரியா, ஜாயின்ட் பெயின்ஸ், பாதம், நகம் எல்லாத்துலேயும் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறேன்னா புரிஞ்சுக்குங்க. ஜென்ம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். கழிவுகள் வயிற்றில் தங்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனியுடைய உபத்திரம் இருக்காது. உடற்பயிற்சி தயவு செய்து செய்வது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு யோக பலத்தை அதிகமாக தருவதற்குண்டான அனுகூலம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், லாபம், சந்தோஷம். ஜென்மசனியிலும் அனைத்து நல்ல காரியங்களும் மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடப்பது கண்கூடாக பார்க்கலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்து பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். சுற்றுலா செல்வது, கப்பலில் சுற்றுலா செல்வது எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். டக்கு 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 என்று மே மாதத்திலிருந்து சுபகாரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய ஆச்சரியத்தை பெரிய அளவுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் ஒரு கண்ணு வைத்துக் கொள்வதும் அவர்களை அரவணைத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. அனுமன் சாலிசா கேட்பதும், திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகத்தை கேட்பதும், கேது ராகுவுடைய கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து சர்ப்பதோஷங்கள் நீங்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மீனராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள் எல்லா தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். ஜவாப் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கொடுப்பாதீர்கள். மிக மிக சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டாலே எல்லா விஷயமும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் பரிபூர்ணமாக 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் தான் சனி இருப்பதனால் மறந்து விடாதீர்கள். உடற்பயிற்சி முக்கியம்.